வணக்கம் நண்பர்களே. நான் மற்றவங்களோட பெட்டர் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் உங்ககிட்ட இருக்குதா? கண்டிப்பாக நீங்கள் அதை மாற்றி தான் ஆகணும். பிகாஸ் சம்டைம்ஸ் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் பர்சன் இன் த ரூம் கேன் ஆல்சோ பி த மோஸ்ட் டெலியூடட் பர்சன் இன் த ரூம். சரி, இந்த டெலியூட் அப்படின்னா என்ன? அதாவது அவங்கள பற்றி ஒரு விஷயம் உண்மையாகவே இருக்காது, பட் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறது தான் டெலியூட். இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் டெலியூஷன் மாதிரி. இந்த மாதிரி இருக்கிறவங்க தங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏதாவது சின்னதாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே என்னோட எபிலிட்டினால தான் வந்துச்சு, என்னுடைய திறமைனால தான் வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப பெருசாக பீத்திக்குவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அதுக்கு காரணம் கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான், நான் கிடையாதுன்னு சொல்லி மற்றவங்க மேலே குறைய சொல்ல ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நாம் என்ன நினைக்கிறோன்னா, என்னோட எபிலிட்டி, என்னுடைய திறமைகள், என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே எப்போவுமே அபோவ் ஆவரேஜ் தான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லி மற்றவங்க கூட கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது ஒரு ட்ரூவே கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளுடைய எபிலிட்டி சில விஷயங்களில் பிலோ ஆவரேஜாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே கம்பேரிசன் நம்ம மற்றவங்க கூட பண்ணக்கூடாது, நம்ம கூட தான் பண்ணிக்கணும். நேற்றை விட நான் இன்னைக்கு பெட்டராக இருக்கேனா அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம தான் கம்பேர் பண்ணிக்கணும். பிகாஸ் கான்ஃபிடன்ஸ் மேக்ஸ் யூ விசிபிள், பட் செல்ஃப் அவேர்னஸ் மேக்ஸ் யூ வேல்யூபிள். பயணம் தொடருது, தொடர்ந்துருங்கள்.